கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது, வரவிருக்கும் தேர்தலில் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு வழங்கப்படும் தொகுதி இடங்கள் குறைக்கப்படும் என்றும் அதற்கு அதிக வாய்ப்பு உள்ளதாகவும் பேசியிருந்தார். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அசிங்கப்பட்டு நிற்கின்றன. ஆனால் அதிமுக நாங்கள் கூட்டணி கட்சிகளை ரத்தன கம்பளத்துடன் வரவேற்போம் என்று அவர் கூறியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியின் இந்த மறைமுக கூட்டணி அழைப்புக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு பதிலளித்து பேசியுள்ளார். அதில் திமுக கூட்டணியில் விசிக வலிமையாக உள்ளது. எங்கள் கூட்டணி உறுதி போக்கில் மாற்றமில்லை. அதிமுக ஆட்சி காலத்திலும் பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது என்பது உண்மைதான் என அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.